பெற்றோராம் கடவுளிடமிருந்தும் அவர் மைந்தராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் முந்தினராகிய தூய ஆவியாரிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் யாவரும் எழுந்து நிற்போம். பிதாவே நீரெங்கள் தந்தை, இயேசுவே நீரெங்கள் இரட்சகர், ஆவியே எம் தேற்றரவாளனே, அறிவேன் என் ஆத்துமாவில். Father, you are my Father. Jesus, you are my Savior. Holy Spirit, you are my comforter, and my soul knows it well. தூய ஆவியாருக்காக காத்திருத்தல் குறித்து ஏசாயா தீர்க்கன் சொல்லுகின்ற அருள் நிறைந்த மொழிகளை கேளுங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஜெபம் பண்ண கடவோம். துதிகளில் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, துதிகளுக்கு பாத்திரரே, இது நல்ல மனமகிழ்ச்சியான தூய ஓய்வு நாளிலும் நாங்கள் உம்முடைய திருப்பாதத்திலே கூடி வரும்படியாக உம்முடைய வல்லமை வழிநடத்துதல், உம்முடைய இரக்கம், தயவு, காருண்யம், அன்பு எங்களை கூட்டி சேர்த்து இந்த நாளிலே நாங்கள் நின்று உமக்கு துதிகளை ஏறெடுக்கும்படியாய் நீர் எங்கள் வாழ்வில் அருளி இருக்கிற ஜீவன் சுகம் பலனுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். இந்த ஆராதனையிலும் நாங்கள் ஏறெடுக்கின்ற துதிகளையும் கடவுள் இரக்கமாக ஏற்று எங்களை உம்முடைய ஆவியானவரால் ஆசீர்வதித்து பலப்படுத்தி உம்முடைய மகிழ்ச்சியிலே சமாதானத்திலே கடந்து செல்ல நீர் அருள் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கடவுள் தாம் முன்குறித்த நம்முடைய பிள்ளைகளை நீர் அழைத்து வாரும். நாங்கள் ஒன்று கூடி நம்முடைய திருப்பெயரை மகிமைப்படுத்த அருள் இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமேன். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக கடவுளை போற்றும்படியாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே பாமாலை எண் 267 போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும் என்ற பாமாலையை நாம் யாவரும் நின்றவாறு பாடுவோம். பாமாலை எண் 267.
காலை மாலை ஆராதனை முறைமையின் பக்கம் எண் 1. நாம் நின்றவாறே முறைமுறையே கடவுளை போற்றுவோம். கர்த்தரின் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கார் படியிட கடவோம். வாருங்கள், அவர் நம்முடைய தேவன், நாம் உண்மை ஜனங்களும். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கை அவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு நமக்கு முன்பாக வைத்த அவருடைய நியாய பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய வசனத்திற்கு செவி கொடாமற் போனோம். ஆனாலும் நமது தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. பலிகள் நொறுங்குண்டாவிதான் தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். யாவரும் இணைந்து கடவுளை போற்றுவோம். என் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சன்னதி முன் வாருங்கள். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாயிருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரம பிதாவாகிய சர்வ வல்லமுள்ள கடவுளின் அளவிலாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சன்னதியில் மறைக்காமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட பற்பல வேத வாக்கியங்கள் நம்மை ஏவுகின்றன. நாம் எக்காலத்திலும் கடவுளுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திரு கரங்களிலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக நன்றி செலுத்தவும், அவரை மிகவும் சிறப்பாய் புகழ்ந்து பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய திரு வசனத்தை கேட்கவும், நம்முடைய உடலாவிக்கு தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாம். ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இதயத்தோடும் தாழ்ந்த மனதோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னோடு கூட சேர்ந்து பிழைகளை அறிக்கை சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நாம் யாவரும் இணைந்து நம்முடைய பிழைகளை ஆண்டவரிடத்திலே அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு விலகி அலைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உம்முடைய பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆயினும் ஆண்டவரே, நீர் இயேசு கிறிஸ்து நாதர் வழியாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவர்களாகிய அடியாருக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். தங்கள் பாவங்களுக்காக உண்மையாய் துக்கப்பட்டு கடவுளிடம் மனம் திரும்பி அவருடைய ஆவியின் சகாயத்தால் தங்கள் வழிகளை சீர்திருத்த பிரயாசப்படுகிறவர்களை குறித்து கடவுள் சொல்லுகின்ற அருள் நிறைந்த மொழிகளை கேளுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய கடவுளிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஒருவன் பாவம் செய்வானானால்
நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் உங்களுக்கு கட்டளையிட்டு அருளி வாழ்வை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் நமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றரவையும் தந்தருளுவாராக. ஆமேன். நன்றி நிறுத்தத்தோடு நாம் யாவரும் இணைந்து பொதுவான ஸ்தோத்திர ஜபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமுள்ள கடவுளே, சர்வ ஜீவதயாபர பிதாவே, அபாத்திரரான நமது அடியாராகிய எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் கடவுள் அருளி செய்த பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இருதயத்தோடும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை படைத்ததற்காகவும் காப்பாற்றுகிறதற்காகவும் இமைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்மை துதிக்கிறோம். குறிப்பாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக்கொண்ட விலைமதியாத உமது அன்புக்காகவும் கிருபையின் எத்தனங்களுக்காகவும் மகிமை அடைவோம் என்ற நம்பிக்கைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றி அறிந்த இருதயமுள்ளவர்களாய் எடுக்கவும் எங்களை உமது ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கு முன்பாக பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர்களாய் நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கையினாலேயும் உம்முடைய புகழை பிரஸ்தாபப்படுத்தவும் கடவுள் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் கடவுளுக்கும் பரிசுத்தாவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமேன். உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் 6ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்கான சுருக்க ஜபம். மகத்துவமுள்ள ஆண்டவரே, பரிசுத்த ஆவியின் அருட்பொழிவுக்காக காத்திருந்த சீஷர்கள் மேல் அளவில்லாமல் ஆசீர்வாதங்களை பொழிந்தருளினீர். இப்பொழுதும் கூட பயமும் கலக்கமும் நிறைந்த எங்கள் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதத்தினால் எங்களை தாங்கி ஏந்தி பலப்படுத்தி வழிநடத்தி அருள வேண்டும் என்று தாழ்மையோடு உமக்கு காத்திருக்கிறோம். உம்முடைய தூய்மையாக்கும் வல்லமை எங்களை இந்த அநீதி நிறைந்த உலகத்திலிருந்தும் தீமையின் பிடியிலிருந்து மீட்டு ரட்சிப்பதாக. அப்பொழுது உலகின் கடைசி முனை வரை சுவிசேஷத்தை அறிவிக்க உம்முடைய பரிசுத்த ஆவியின் வழியாக பலனடைவோம். உம்மோடும் தூய ஆவியாரோடும் ஒரே கடவுளாக வாழ்ந்து ஆட்சி செய்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். நாம் யாவரும் இணைந்து கடவுளுடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. உள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமை மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். ஞாயிறு பள்ளி சிறுவர்கள் மன்னன வசனம் சொல்வார். என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகின்ற அறிவின் மேன்மைக்காக நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். பிலிப்பியர் 3:8.
எனக்கு லாபமாக இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்து இயேசுவுக்காக நஷ்டம் என்று எண்ணுகிறேன். பிலிப்பியர் 3:7. என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தானே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை மற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். கலாத்தியர் 2:20. என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்து தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். கலாத்தியர் 2:20. என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகின்ற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். பிலிப்பியர் 3:7. எனக்கு லாபமாக இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவிற்காக நஷ்டம் என்று எண்ணுகிறேன். பிலிப்பியர் 3:8. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, கிருபை மிகுந்தவரே, சிறு பிள்ளைகள் இடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள் என்ற உம்முடைய வார்த்தைகளின்படியாய் நாங்கள் எங்கள் திருச்சபையின் அன்பு நிறைந்த பிள்ளைகளுக்காக என்னுடைய பாதபடியிலே வருகிறோம். சாமி, ஒவ்வொரு வாரங்களும் உம்முடைய வார்த்தையினால் அவர்கள் விதைக்கப்படவும் நம்முடைய வாழ்வின் ஆசீர்வாதங்களை நிறைவாய் பெற்றுக்கொள்ளவும் ஆவியானவர் அவர்களை பலப்படுத்தி சுகம் தந்து வழிநடத்துகின்றீர். நடைபெறுகின்ற ஞாயிறு பள்ளி ஊழியங்களுக்காக, பொறுப்பாளர்களுக்காக, திருச்சபையின் வழியாய் அதனுடைய ஆசீர்வாதங்களை நீர் கொடுத்து வருகிற தயவுக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கின்றோம். இன்றைய நாளிலும் அவர்கள் உம்முடைய வார்த்தையினால் விதைக்கப்படவும் இந்த வார்த்தையின் ஆசீர்வாதத்தை 100 மடங்காய் அவர்கள் தங்களுடைய வாழ்வில் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் கர்த்தர் தாமே தொடர்ந்து இந்த ஊழியங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. இந்த திருக்கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். அமர்ந்திருக்க திருமுறை பாடங்கள் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் ஏசாயா 40ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 31 முடிய. ஏசாயா 40 25 முதல் 31 முடிய உள்ள கடவுளுடைய வார்த்தையை கேளுங்கள். இப்படி இருக்க என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? எனக்கு யாரை நிகராக்குவீர்கள் என்று பரிசுத்தர் சொல்லுகிறார். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவைகளின் சேனையை இலக்க திட்டமாக புறப்பட பண்ணி அவைகளை எல்லாம் பேர் பேராக அழைக்கிறவராமே. அவருடைய மகா பலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகளில் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது. யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்லுவானேன்? பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறிவாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பெலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். பாட முடிந்தது. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 முடிய. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 1 முதல். தெயோப்பிலுவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி,
யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்தது அல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிறபோது அவர்கள் வானத்தை அன்னார்ந்து பார்த்து கொண்டிருக்கையில், இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அன்னார்ந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள் என்பது. வாசிக்க வேண்டிய 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே நமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 51ஆம் அதிகாரம். சங்கீதம் 51ஆம் அதிகாரம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கின்றேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன். என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையை மெய்ஞானத்தால் என் மனதை நிரப்பும். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். மகிழ்வொழியும் களிப்போசியும் நான் காட்டும்படி செய்யும். நொறுக்கின நெரும்புகள் களி கூறுவனவாக. என் பாவங்களை பாராத படிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உயிர் தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும் இரும். மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்தனை தாங்கியருளும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன். பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். கடவுளே, எனது மீட்பின் கடவுளே, அடுத்த பழியிலிருந்து என்னை விடுவித்தருளும். அப்பொழுது நாம் அது நீதியை முன்னிட்டு பாடும். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. இருளை சித்தினாலும் நாட்டப்படுவதில்லை. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். சியோனுக்கு என்பும் காட்டி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக. அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியுமாகிய நீதின் பலிகளில் பிரியப்படுவீர். அப்பொழுது உமது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் லூக்கா 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 44 முதல் 49 முடிய. லூக்கா 24 வசனங்கள் 44 முதல் 49 முடிய. அவர்களை நோக்கி, மோசேயின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும்
சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதிக்கிறவைகளெல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்த பொழுது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவளுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதா இருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதே இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். பாடம் முடிந்தது. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் நின்றவாறு நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாய் ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்திற்கேறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய கடவுளின் வலது பார்சலை வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். சபையார் அமர்வோம். சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். குருசேகர நிதி அறிக்கை 3/5 வருகின்ற 17/5/2024 வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணி அளவில் மாலை ஜெப ஆராதனை ஆலயத்தில் நடைபெறும். 19/5/2023 3ஆம் ஞாயிறு அது திருவிருந்து ஆராதனையாக நம்முடைய ஆலயத்தில் நடைபெறும். சபையார் பங்கு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த நாளிலும் நாம் 1ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை நம்முடைய ஆலயத்திலே கடவுளுடைய திருப்பெயர் மகிமைப்படும்படியாக விடுமுறை வேதாகம பள்ளி ஊழியங்களை கர்த்தர் நிறைவேற்ற கிருபை செய்தார். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். அதற்காக நம்முடைய திருச்சபையின் குடும்பங்கள் அநேகர் குடும்பமாக இன்னுமாய் நம்முடைய திருச்சபையின் வாலிப பிள்ளைகள் உற்சாகமாக பங்கு பெற்று இந்த ஊழியங்களை நிறைவேற்றினதற்காய் நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். இந்த ஊழியத்துக்கான பொறுப்பாளர்கள், ஆசிரியர் பெருமக்கள், அருமை பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கும்படியாய் வந்த நம்முடைய வாலிப திருச்சபை பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் நினைத்து ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்த திருச்சபையின் குடும்பங்களை நன்றியோடு நினைத்து ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். எல்லாவற்றுக்கும் மேலாக உற்சாகமாய் நீங்கள் இந்த ஊழியங்களை உங்களுடைய காணிக்கைகளால் தாங்கி இருக்கின்றீர்கள். அதற்காகவும் ஆண்டவரை துதிக்கின்றேன். ஆக இந்த நாளிலும் நம்முடைய திருச்சபையின் ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் இன்னுமாய் அநேகருக்கு ஆசீர்வாதமான திருச்சபையாய் இது காணப்படும்படியாய் ஆவியானவருடைய வழிநடத்தலுக்காய் இந்த நாட்களிலே நாம் காத்திருக்க அழைக்கப்படுகின்றோம். ஆக உற்சாகமாய் கொடுக்கிற உங்களை, ஊழியங்களுக்காக உங்களை அர்ப்பணிக்கின்ற உங்களை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய திருச்சபையிலே இன்னும் சந்தா செலுத்தும்படியாக அநேகர் உங்களுடைய குடும்ப அட்டைகளை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றீர்கள். அதை நீங்கள் விரைவாக பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு நினைவுபடுத்துகின்றேன். ஜூன் 30ஆம் தேதிக்குள்ளாக நீங்கள் 1 மாத சந்தாவையாவது செலுத்தியிருக்க வேண்டும். ஆகவே அதை மனதில் வைத்தவர்களாக நீங்கள் செயல்பட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வேளையிலே கீர்த்தனை எண் 106 ராசராசபிதா மைந்தன் தேசு லவுசதா என்ற பாடல் பாடி நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கென்று படைப்போம். இந்த பாடல் வேளையிலே சந்தா காணிக்கை செலுத்துகிறவர்கள் முன்வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கீர்த்தனை எண் 106.
ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இரக்கமிருந்தவரே, இந்த நல்ல நாளிலும் நாங்கள் நன்றி இதயத்தோடு உம்முடைய கரங்களில் பெற்ற நன்மைகளை உம்முடைய திருப்பணிகளுக்கென்று காணிக்கைகளாக படைத்திருக்கிறோம். படைத்த கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அதன் வழியாக உம்முடைய இறை அரசு பரவ கர்த்தர் அருள் செய்வீராக. இந்த வேளையிலுமே நாங்கள் உம்முடைய வார்த்தைக்காக ஆயத்தப்படுகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு இடைப்படுவீராக. இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். கடவுளுடைய வார்த்தைக்காய் நம்மை ஒரு நிமிடம் அவருடைய கரங்களில் அர்ப்பணிப்போம். எங்கள் கண்மலை மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடியேன் எதுவாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவரது இதயத்தின் சிந்தனைகளும் உம்முடைய திரு முன்பதாய் ஏற்புடையதாய் இருப்பதாக. ஆமென். ஜெபநிலையிலும் ஆவியானவருடைய ஆளுகைக்காய் மீண்டுமாய் நம்மை அர்ப்பணிப்போம். தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, ஏற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் நல்லவரே, வல்லவரே, ஐயா வரவேண்டும் நல்லவரே, வல்லவரே. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள திருப்பெயரில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். அவர் அருளியிருக்கிற ஆவியானவர் அருளுகின்ற ஆற்றல், பலன், சமாதான, மகிழ்ச்சி உங்கள் வாழ்வில் நிறைவாய் இருப்பதாக. குறிப்பாக இது நல்ல மனமகிழ்ச்சியான நாளிலும் நாம் நம்முடைய திருச்சபையின் அருமையான அரசு தேர்வு எழுதின பிள்ளைகளை வாழ்த்துகின்றேன். கர்த்தர் அவருடைய முயற்சிகளிலே நன்மைகளை கட்டளையிட்டு ஆசீர்வாதத்தை கொடுத்து இந்த நாளிலும் அருமை பிள்ளைகள் நன்றி சொல்லும்படியான கிருபைகளை தந்திருக்கின்றார். கர்த்தர் உடைய ஆவியானவர் அவர்களோடு உணர்ந்திருந்ததற்காய் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றேன். திருச்சபையின் சார்பாக அருமை பிள்ளைகளை வாழ்த்துகின்றேன். தொடர்ந்து நாம் அருமை பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வுக்காக ஆண்டவரிடத்திலே நாம் மன்றாடுவோம். அவர் நன்மையின் காரணராய் நம்முடைய திருச்சபையை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. குறிப்பாக இந்த நாளிலுமே நாம் தென்னிந்திய திருச்சபை முறைமைகள் நமக்கு மிகுந்த ஒரு ஒழுங்கோடும் ஆசீர்வாதமாகவும் நம்மை வழிநடத்துகின்ற ஒரு செயலாக இருப்பதை நாம் எத்தனை பேர் அறிந்திருக்கோன்னு தெரியாது. ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாளுக்கு பின்பதாக எத்தனை நாட்கள், நான் நிறைய இன்னைக்கு கேள்விதான் கேட்க போகிறேன். ஏனென்று சொன்னால் ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். அதனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லாம் தெரிந்த பதில் தான். ஆக தெரிந்ததை நீங்கள் சொல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் வேகமாக பதில் சொல்லிட்டீங்கன்னா சீக்கிரம் முடிச்சிடுவேன், இல்லைன்னா தலைப்புக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு பிரசங்கம் போயிடும். சரியா? ஆக இன்றைய நாளிலும் ஆண்டவர் உயிர்த்தெழுந்து எத்தனை நாட்கள் தன்னுடைய இருப்பு நிலையை நம்முடைய உலகிலே காட்டி சென்றார்? 40 நாள். அந்த 40 நாளிலே இந்த வாரம் எத்தனாவது நாளாக இருக்கிறது? இது எத்தனாவது வாரம் என்று நான் சுருக்க ஜெபத்திலே சொன்னேன்?
அப்படி என்றால் 36வது நாள். ஆக இன்றைய நாளிலே அவர் எடுத்துக்கொள்ளப்படும் முன்பதாக தன்னுடைய சீடர்களுக்கு என்ன சொல்லி சென்றார் என்பதை தியானிக்கின்ற ஒரு நாளாக தென்னிந்திய திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிறது. அதான் கொயர் ப்ராக்டிஸ் டைமில் நான் சொல்லுவேன், நீங்கள் அநேக காரியங்களை இந்த ப்ராக்டிஸிலே நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால் தென்னிந்திய திருச்சபையினுடைய ஒழுங்குமுறைகள் ஆண்டவருடைய துவக்கம் முதலாக எவ்விதமாய் வருகிறது. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் 40 நாட்கள் இருந்தார். அடுத்த வாரத்திலே நாம் ஒரு புதிய மூவொரு கடவுளின் இருப்பு நிலை கடவுளாக இருக்கின்ற தூய ஆவியானவரை குறித்து நாம் அதை பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் நமக்கு சொல்லி சென்றிருக்கின்ற காரியங்களை இந்த நாளிலே அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே இன்றைய நாளிலும் தன்னுடைய சீடர்களோடு ஆண்டவர் அவர் சென்ற காரியங்களை குறித்து தியானிக்க அழைக்கப்படுகிறோம். ஆகவேதான் இன்றைய நாளில் எத்தனை பேர் நீங்கள் இந்த மகிழ்வுக்கு மன்னாவை நான் வாசித்த பொழுது கவனித்தீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. யாராவது சொல்ல முடியுமா? எதற்காக? தூய ஆவியானவர் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் எடுத்து எழும்புவார்கள். ஆக ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் சென்ற பின்பதாக உங்களுக்கு யாரை விட்டு செல்கின்றேன்? தூய ஆவியானவரை விட்டு செல்கின்றேன். அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற வேளையிலே தான் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் மெய்யான சமாதானத்தை, மகிழ்ச்சியை, உங்கள் வாழ்வின் சூழல்களை எதிர்கொண்டு வெற்றியின் வாழ்க்கையை வாழ முடியும் என்று ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்வதை நாம் காணுகின்றோம். ஆகவே இன்றைய நாளிலும் தூய ஆவியாருக்காக காத்திருக்க கர்த்தர் அழைக்கின்றார். இதுதான் இன்றைய தென்னிந்திய திருச்சபையின் செம்பொருள். தூய ஆவியானவரை நாம் அழைக்கின்ற வேளையிலே அவர் நம்மோடு கூட இருக்கின்றார். அவர் எங்கே இருக்கின்றார்? யாருக்காவது தெரியுமா? எங்கே இருக்கிறார்? நமக்குள்ளாகவே இருக்கின்றார். எங்கே இருக்கின்றார்? எங்கேயும் இல்லை, எங்கேயும் நாம் போய் தேட வேண்டியதில்லை. அவர் நமக்குள்ளே வாசம் செய்கின்ற கடவுளாக இருக்கின்றார். அதற்கு அவரை அறிந்து கொள்ளவும் அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளவும் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாய் அழைக்கப்படுகின்றோம். தூய ஆவியானவருக்காய் நாம் காத்திருக்கின்ற வேளையிலே அவர் நம்மை எவ்விதம் வழிநடத்துகின்றார்? எதற்காக நாம் காத்திருக்க வேண்டும்? எதற்காக காத்திருக்க வேண்டும்? அவர் நமக்கு எல்லாம் செய்தார், ஆனாலும் ஏன் காத்திருக்க வேண்டும் என்பதற்கான சில பதில்களை ஆவியானவர் நமக்கு இந்த நாளிலே வெளிப்படுத்தும்படியாய் நான் உங்களோடு கூட இன்றைய நாளின் சிந்தனையை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்கிறது, அதை பாருங்கள். இந்த படத்திலே சரியாக தெரிகிறதா என்று தெரியவில்லை. ஒரு நில ஒளி மட்டும் இருக்கின்றது. அதன் கீழ்ப்பகுதியிலே சரியாக பிளாக் அண்ட் ஒயிட்னால கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாமல் இருக்கிறது. அது என்ன என்று சொன்னால், மலை உச்சியிலே ஆண்டவரது கரமானது விரிக்கப்பட்ட நிலையில் இருக்கின்ற ஒரு சிலை. அந்த சிலையின் பின்பகுதியிலே இந்த நிலவொளியை அவர் தாங்கி பிடித்திருப்பதை போன்று அந்த படமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது என்ன புகைப்படம் என்று சொன்னால், லெனார்டோ சென்ஸ் என்று சொல்லக்கூடிய பிரேசில் புகைப்பட கலைஞர் இந்த புகைப்படத்தை இயற்கையும் அதனுடைய அனைத்தும் ஆண்டவரால் உருவாக்கப்பட்டது. அவருடைய கரங்கள் மனிதனை உருவாக்கினதை போல, அவர் வார்த்தையினால் என்ன செய்தாரோ அதே போல இந்த செயலுக்கு, இந்த போட்டோவை எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன செய்தாராம், உடனடியாக அவர் அதை எடுத்து விட முடியவில்லை. அதுக்கு மேலே ஒரு சின்ன கிளிப் இருக்கும், அது சரியாக தெரியல நமக்கு பிளாக் அண்ட் ஒயிட்னால. நீங்கள் உற்று பார்த்தீர்கள் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உருவம் தெரியும். அங்கே அவர் சொல்லுகின்றார், இந்த படத்தை எடுப்பதற்காக 3 ஆண்டுகள் தினமும் அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய சிலையோடும் அந்த இயற்கையோடும் அவர் தொடர்ந்து அவர் பார்த்து கொண்டே வந்து இந்த புகைப்படத்தை ஜூன் 4ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு இதை எடுத்தாராம்.
ஆக இவ்விதமாக அவர் இந்த புகைப்படத்தை எடுப்பதற்கு காத்திருந்தார் என்று சொல்லி நாம் காணுகின்றோம். ஆக காத்திருத்தல் என்ற ஒரு சிந்தனை, ஒரு வார்த்தை எதை நமக்கு சொல்லுகிறது என்றால், ஒரு நோக்கத்தை, ஒரு இலக்கை அடையும்படியாக வாக்கு பண்ணப்பட்டதை பெரும் அனுபவம் என்று திருமறை நமக்கு சொல்லுகிறதை காணுகின்றோம். காத்திருத்தல் என்றால் என்ன? வெயிட்டிங் பீரியடான்னு இங்கிலீஷில் சொல்லுவோம், அப்படிதானே? வெயிட்டிங் பீரியட்னா என்ன? ஐயா காத்திருக்கிறோயான்னு சொல்லுவோம். ஆனால் இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். அது என்ன என்று சொன்னால், நமக்கு வாக்கு பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு அனுபவம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். டாக்டர்கிட்ட போனால் வெயிட் பண்ணுங்க, காத்திருங்கன்னுவாங்க, நம்ம காத்திருப்போம். ரயில்வே ஸ்டேஷன் போனால் ட்ரெயின் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, நம்ம காத்திருப்போம். ஃப்ளைட்டுக்கு போகிறதுனாலும் போர்டிங் கிடைக்கிற வரைக்கும் நம்ம காத்திருப்போம். ஆக நம்முடைய இலக்கை அடையும்படியாக நாம் பெற்றுக்கொள்கின்ற அனுபவத்தை விதமாக சொல்லுகின்றார்கள். ஆக இதற்கு உதாரணமாக கழுகு திருமறையிலே குறிப்பிடப்படுகிறதை நாம் காணுகின்றோம். வாசிக்கலாம். ஏசாயா 40:31 நாம் வாசிக்க கேட்டோம் ஏற்கனவே. எடுத்தவர்கள் வாசிங்க. ஆண்டவர் மேல் நம்பிக்கையை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர். கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயரே செல்வர். அவர்கள் ஓடுவார், இளைப்படையார், நடந்து செல்வார், சோர்வடையார் என்று அங்கே சொல்லப்படுகின்ற செய்தியை காணுகின்றோம். இந்த கழுகானது தன்னுடைய புதிய வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படியாய் தன்னுடைய சிறகுகளை உதிர்த்து காத்திருக்கின்ற ஒரு அனுபவத்தை நாம் கழுகினுடைய வாழ்க்கையில் பிரதானமாக, அவனுடைய வாழ்க்கை சுழற்சியிலே அது கடந்து வருகின்ற ஒரு காத்திருத்தலின் அனுபவம், அது வாழ்க்கையில் புதிதை கொடுக்கிற அனுபவமாக நாம் காணுகின்றோம். அன்புக்குரியவர்களே, ஆக இந்த நாளிலும் நாம் தூய ஆவியானவருக்காக காத்திருக்கும்படியாய் தென்னிந்திய திருச்சபை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த நிறைவு நாட்களிலே பரலோகம் ஆண்டவரிடத்தில் பிதாவினிடத்தில் செல்லுவதற்கு முன்பதாக அவர் நமக்கு சுட்டி காட்டுகின்ற செய்தியாய் இருக்கின்றது. பிலிப்பைன்ஸ் நாட்டிலே ஒரு மீனவர் ஒருவர் இருந்தாராம். அவர் மிகுந்த அனுபவம் வாய்ந்தவர். அவர் கடல் பயணத்திலே ஒரு முறை தன்னுடைய மீன் பிடிக்க சென்ற வேளையில் மீன் கிடைக்கவில்லை. மிகுந்த ஆழமான நடுக்கடலுக்குள்ளாக சென்று விட்டார். அங்கே சென்று வலையை போட்டார். ஒரு பெரிய வெயிட்டாக வலை இருந்தது. சரி என்று அதை இழுத்து கொண்டு அப்படியே வருவோம், ஏன்னால் அதை தூக்கி படகுல போட்டு வர்றது கஷ்டம்ட்டு அவர் படகை நகர்த்தி கொண்டு வந்து பார்த்தால் அது ஒரு பெரிய கல். என்னடா அது ஒரு பெரிய மீன் சிக்கி இருக்குன்னு பார்த்தா ஒரு பெரிய கல் கிடக்கிறது என்று சொல்லி அவர் அதை எடுத்து வந்து இவ்வளோ தூரம் பிரயாசப்பட்டு இதை நம்பிக்கையோடு இழுத்துட்டு வந்தேன், ஆனால் வெறும் கல்லா போச்சு அப்படின்னு சொல்லி அவர் கடற்கரையிலே விட்டுவிட மனதில்லாமல் வீட்டுக்கு எடுத்து வந்து விட்டாராம். இது ஒரு நடந்த உண்மை சம்பவம். அவர் வீட்டுக்கு எடுத்து வந்து அந்த குடிசை வீட்டிலே அவர் தங்கியிருந்த பகுதியிலே அந்த கல்லை ஒரு ஓரமாக வைத்து விட்டார். அது மண்ணும் பாசிகளும் நிறைந்த ஒரு கல்லாக காணப்பட்டது. திடீரென்று ஒரு நாள் பிலிப்பைன்ஸ் நாட்டிலே ஆகஸ்ட் 24 2016 அந்த நகரம், அந்த நாடும் தாங்க முடியாத ஒரு கனமழையின் நிமித்தமாக அந்த கடலோர பகுதியில் இருந்த அந்த மீனவர் தன்னுடைய இருப்பிடத்தை மாற்ற வேண்டும் என்று சொல்லி முக்கியமான பொருள்களை எடுத்துக்கொண்டு நண்பரது இல்லத்திலே தங்கி விடுவோம், இல்லை என்றால் நாம் மழையினால் நம்முடைய வாழ்க்கை பாதிக்கப்படும் என்று சொல்லி அங்கே அவர் தன்னுடைய நண்பரை அழைத்து தேவையான பொருட்களை எடுத்துக்கொண்டு அவர் இல்லத்திற்கு செல்லுகின்ற வேளையிலே அவர் நண்பர் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு பார்த்து கொண்டிருந்தவர் இந்த கல்லை பார்த்த உடனே, இது நன்றாக இருக்கிறதே, இதையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இல்லை, இது நான் ரொம்ப நாள் எத்தனையோ வருஷமாக இங்கே தான் கிடக்கு, நான் கொண்டு வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு, இதனால் ஒரு யூஸும் கிடையாது, என் வீட்டில் சும்மா கிடக்கு, நான் எடுத்துகிட்டு ரொம்ப பிரயாசப்பட்டு போய இடத்துல ஒன்றும் கிடைக்கல, இந்த கல் தான் கிடச்சுன்னு கொண்டாந்து அதுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். ஆனால் அவர் எடுத்துக்கொண்டு வந்து ரொம்ப வருஷம் ஆச்சுன்றீங்க, இது என்னன்னு பார்ப்போம், எங்கேயாவது ஒரு ஆராய்ச்சியாளர்கிட்ட கொடுத்து பார்ப்போம் என்று சொல்லி அங்கே புவியியல் ஆராய்ச்சியாளரிடத்திலே அந்த கல்லை கொடுத்து அவர்கள் சோதித்த பொழுது அது வைரக்கல்லாய் இருந்ததாம். அந்த வைரக்கல் இன்றும் உலகின் மிகப்பெரிய கல்லாக 35 கிலோ எடை கொண்ட ஒரு வைரக்கல்லாக, அவ்வளவு பெரிய எடை கொண்ட ஒரு வைரக்கல் இல்லை என்றும் சொல்லக்கூடிய அளவிற்கு அது இருந்ததாம். அன்புக்குரியவர்களே, ஆவியானவரும் அவ்விதமாக நம்மோடு இருக்கின்றவரை நாம் என்ன செய்வதில்லை, கண்டுகொள்வதில்லை. அவர் நம்மோடு இருக்கின்றார்,
அவர் நம்மோடு கூட செயல்படுகின்றவராக இருக்கின்றார். விலை மதிக்க முடியாத பொக்கிஷமாக நமக்கு அருளப்பட்டிருக்கின்றார். ஆனால் நாமோ நம்முடைய வாழ்க்கையில் அவரை அசட்டை பண்ணுகின்றவர்களாய் காணப்படுகின்றோம். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று நாம் திருமறையிலே படிக்கின்றோம். ஆனால் விடுதலையற்ற வாழ்க்கையிலே நாம் சிக்குண்டு தவிக்கின்றவர்களாய் இருக்கின்றோம். ஆகவேதான் இன்றைய நாளிலும் ஆவியானவர் நம்மிடத்திலே அறியப்படாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? இன்று ஒரு முக்கியமான நபர் வருகிறார் என்று சொன்னால் எத்தனையோ மணி நேரங்களாக நாம் காத்திருக்கின்றவர்களாக இருக்கின்றோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் பிதாவையும் அவருடைய குமாரனையும் அறிகின்ற அறிவை, நம்முடைய வாழ்க்கையில் பலனை கொடுக்கின்ற அவரை நாம் அநேக வேளையிலே அசட்டை பண்ணுகின்றவர்களாக, அறியாதவர்களாய் நாம் விட்டு விடுகின்ற கிறிஸ்தவர்களாய் காணப்படுகின்றோம். ஆகவேதான் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அங்கே சொல்லுகின்றார்கள், வாசிக்கலாம். ஆமா, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வந்தால் நீங்கள் பலனடைவீர்கள், எல்லா இடத்திலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியமும் கர்த்தருக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிறிஸ்துவின் சாட்சியின் வாழ்க்கையாய் இருக்கிறது. அது ஆவியானவர் இருந்தால் மட்டுமே அந்த சாட்சியை நாம் கொடுக்க முடியும் என்கின்ற ஒரு வார்த்தையை நாம் காணுகின்றோம். ஆக ஆவியானவர் நம்மோடு இருக்கின்ற ஆவியானவர் எவ்விதமாய் நம்மில் செயல்பட நம்மை நாம் அனுமதிக்கின்றோம்? அதான் இன்னைக்கு கேள்வி. கிறிஸ்தவர்கள் நம்மில் இருக்கின்ற ஆவியானவரை அவர் செயல்படும்படியாய் அழைக்கின்றோமா, அல்லது உலகத்தின் கிரியைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் அந்த செயல்களிலே நாம் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகின்றவர்களாய் காணப்படுகின்றோமா? அன்புக்குரியவர்களே, ஆவியானவர் இந்த உலகத்தின் தோற்றத்துக்கு முன்பதாக இருந்தார் என்று திருமறையிலே காணுகின்றோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அவர் அசைவாடி கொண்டிருந்தார். ஆவியானவர் இருந்தால்தான் அது வாழ்வின் அடிப்படையாக இருக்கிறது என்று திருமறை நமக்கு சொல்லுகின்றது. அது வாழ்வின் அடையாளமாக, ஒருவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு என்ன செய்கிறார்னு அர்த்தம்? சுவாசிக்கின்றார் என்று அர்த்தம். அதுபோல இங்கே ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் அடிப்படையின் கடவுளாக, அவர் இன்னுமாய் வருகின்ற வரையிலே நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கடவுளாக, அவர் கிறிஸ்துவை பற்றி இன்னும் அறிந்து கொள்ளும்படியாக, நம்முடைய பிதாவை குறித்து இன்னும் அறிந்து கொள்ளும்படியாக நமக்கு உதவி செய்கின்ற கடவுளாக இருக்கின்றார் என்று திருமறை நமக்கு சொல்லுகின்றதை காணுகின்றோம். 713 முறை ஆவியானவரை குறித்து ஆவி என்று சொல்லி திருமறையிலே குறிப்பிடப்படுகின்றது. அவருடைய வெளிப்படுகின்ற தன்மையை நாம் அறிந்திருக்கின்றோம். ஆவியானவர் எப்படி வருவார்? எப்படி தெரியும்? அந்நிய பாஷை பேசினால்தான் ஆவியானவரா? எப்படியெல்லாம் நாம் அவரை அறிந்து கொள்ள முடியும்? அவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு செயல்படுகிறார் என்பதை நாம் எவ்விதம் அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி திருமறையின் அடிப்படையிலே அவர் பல விதங்களிலே தன்னுடைய தன்மையை வெளிப்படுத்துகின்ற கடவுளாய் இருந்தார் என்று சொல்லி நாம் காணுகின்றோம். மோசே மேய்த்து கொண்டிருந்து அங்கே காடு வழிகளில் இருந்த பொழுது பச்சை செடி பற்றி எரிகின்ற ஒரு செய்தியை காணுகின்றோம். அங்கே ஆவியானவர் நெருப்பாக குறிப்பிடப்படுகிறார், அவரோடு கூட பேசுகின்றார் என்று சொல்லி நாம் காணுகின்றோம். அதே போல புறா வடிவத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெற்று அவர் கரையேறின பொழுது அவர் மீது இறங்கினார் என்று சொல்லி நாம் காணுகின்றோம். அதே வேளையிலே ஆவியானவருடைய செயல்பாடுகளை அங்கே பெருங்காற்றாக நாம் காணுகின்றோம், பேர் இறைச்சலாக நாம் காணுகின்றோம், மூச்சு காற்றாக நாம் காணுகின்றோம், கடவுளின் விரல் என்று நாம் காணுகின்றோம். அங்கே தானியேல் நூலிலே அங்கே சுவற்றிலே எழுதப்பட்டது என்று சொல்லி நாம் காணுகின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பாவியான ஸ்திரீயை அழைத்து வந்த வேளையிலே அவர் தரையிலே என்ன செய்து கொண்டிருந்தார் என்று போடப்பட்டிருக்கிறது. விரலினால் எழுதினார், ஒன்று பேசவில்லை. ஆனால் அவர் எழுதின செயல்களிலே ஆவியானவருடைய கிரியை அங்கே நியாயம் தீர்க்கப்படும்படியாய் வந்த ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் அங்கே கிரியை நடைபெற்றது. தங்கள் பாவங்களை அவர்கள் உணர்ந்தார்கள். அந்த ஸ்திரீயை கல்லெறிவதை விட்டுவிட்டு நியாயம் தீர்க்காமல் அவர்கள் திரும்பி சென்றார்கள் என்று சொல்லி நாம் காணுகின்றோம். அன்புக்குரியவர்களே, நாம் திருமறை முழுவதுமாக பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாட்டு நூலும் நமக்கு தூய ஆவியானவரை குறித்து
நமக்கு அநேக செய்திகளை சுட்டி செல்லுகின்றது. அவருக்கு காத்திருக்கின்ற வேளையிலே நாம் அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கின்ற மக்களாய் நாம் காணப்படுகிறோம். இன்றைய நாளிலும் நாம் 3 திருமுறை பகுதிகள் படிக்க கேட்டோம். அதிலிருந்து மிகுந்த சுருக்கமாக 3 குறிப்புகளை நான் சொல்லி, மிகுந்த சுருக்கம் என்றால் கொஞ்சம் நீளமாக போயிடுச்சுன்னா கோச்சிக்காதீங்க, காத்திருங்க. ஏன்னால் காத்திருக்குது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக. நீங்கள் இந்த நாளிலும் காத்திருப்பது அவருடைய வார்த்தைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக என்று நாம் அறிந்து ஆண்டவருக்கு கடவுளை ஸ்தோத்திரிக்க அழைக்கப்படுகிறேன். ஆக இந்த 3 குறிப்புகளிலே மிகுந்த சுருக்கமாக நான் வைத்திருக்கின்ற தலைப்பு, இந்த நாளிலே இமெயில் ஐடி கிடையாதவங்க ஒருத்தர் இல்லை, அப்படி தானே? எல்லாத்துக்குமே மெயில் ஐடி கேட்குறாங்க, வெப்சைட் வச்சுருக்கிறாங்க. நாம் நம்மளுக்கும் ஆண்டவரை, கிறிஸ்துவை, பிதாவை அறிந்து கொள்வதற்காக ஒரு வெப்சைட்டை திருமறை நமக்கு வைத்திருக்கிறது. அது www.thespirit.of என்கின்ற ஒரு வெப்சைட். thespirit.of என்கின்ற ஒரு வெப்சைட்டிலே நாம் திருமறையிலே நாம் தேடுவோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய ஆவியானவரை குறித்து நாம் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள முடியும். ஆக பழைய ஏற்பாட்டின் பகுதியிலே ஏசாயா தீர்க்கன் சொல்லுகின்ற வேளையிலே அங்கே புது வாழ்வு தரும் ஆவியாருக்காக காத்திருங்கள் என்று அங்கே சிறையில் இருந்த இஸ்ரவேலருக்கு சொல்லப்படுகின்ற செய்தியை நாம் காணுகின்றோம். புது வாழ்க்கையை ஆவியானவர் வருகின்ற வேளையிலே நாம் பெற்றுக்கொள்ளுகின்றவர்களாக இருக்கின்றோம். ஏன் காத்திருக்க வேண்டும்? அவர் நமக்குள்ளே தானே இருக்கிறார். ஆனால் அவர் கிரியை செய்யும்படியாக நாம் நம்மை விட்டு கொடுத்து அவருடைய செயல்பாட்டுக்காக நாம் காத்திருக்கின்ற வேளையிலே தான் நாம் புது வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று இங்கே தீர்க்கதரிசிகள் வழியாக அங்கே மக்களுக்கு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லப்படுகின்ற ஒரு செய்தியை நாம் காணுகின்றோம். ஆக முதல் வெயிட்டிங் ஃபார் த ஸ்பிரிட் ஆஃப் நியூ லைஃப். ஆகவே தான் அநேக தனிநபர் திருச்சபைகள் த நியூ லைஃப் என்று பேர் வைக்கிறார்கள். என்ன பேர் வைக்கிறார்கள்? த நியூ லைஃப் சர்ச் என்றெல்லாம் பெயர் வைக்கிறதுக்கான காரணம், ஆவியானவர் நம்மோடு இருக்கின்ற வேளையிலே அவர் விடுதலையை கொடுக்கின்றவராக இருக்கின்றார், புதிய வாழ்க்கையை அவர் கொடுக்கின்றவராக இருக்கின்றார் என்று நாம் காணுகின்றோம். ஏசாயா 41 அதிகாரம் 4 வசனத்திலே அவர் எவ்விதமான வாழ்க்கையை தருவார் என்பதற்கு, நம்பிக்கை வாழ்விற்கு அவர் நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார் என்று ஏசாயா தீர்க்கன் சொல்லுகிறதை நாம் காணுகின்றோம். வாசிக்கலாம் எடுத்தவர்கள். இந்த விரைவால் வாச நிறைய ஆவியானவரை குறித்து 365 நாளும் பேசலாம். நான் கடந்த 1.5 மாதங்களுக்கு மேலாக ஆவியானவரை குறித்து வெள்ளிக்கிழமை ஆராதனையிலே பேசி கொண்டு வந்தேன். ஐயா போதுன்ட்டாங்க வந்தவங்க. அப்போ சொன்னேன், ஏன்னா அவர் நம்மோடு கூட இருக்கின்ற கடவுள், அவரை குறித்து நம்ம என்ன செய்யலாம், 365 நாட்களும் அவரோடு நாம் அவரை குறித்து அறிந்து கொள்ள முடியும். அவருடைய அனுபவங்களின் வழியாய் கிறிஸ்துவின் செயல்பாடுகளையும் கிறிஸ்துவ வாழ்வின் நன்மைகளையும் நாம் சாட்சியாய் சொல்ல முடியும் என்று நாம் இந்த நாளிலே அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். வாசிக்கலாம். ஏசாயா 41:4. அதை செய்து நிறைவேற்றி யார்? நான் தானே என்று அங்கே ஆண்டவர் சொல்லுகின்றார். இந்த செயல்பாடுகளை செய்கின்றவர் அங்கே முந்தினவராயிருந்து செய்கின்றவராகிய ஆவியானவரும் நான் தான், பிந்தினவராகிய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகின்ற கடவுளாய் இருக்கின்ற ஆவியானவரும் நான் தான் என்று நம்பிக்கையை கொடுக்கின்ற ஆவியானவர் நமக்கு நம்முடைய வாழ்வில் இருக்கின்றார். அவருக்காக நாம் காத்திருக்கும்படியாய் அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக ஏசாயா 11 அதிகாரம் 12 வசனத்திலேயும் அங்கே ஆவியானவருடைய செயல்பாடை குறித்து தீர்க்கன் சொல்லுகின்றார். அந்த பாபிலோனிய சிறையிருப்பிலே அவர்கள் மிகுந்த கடினப்பாட்டோடு அவர்கள் வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். மேசியாவை எதிர்பார்த்திருந்தார்கள். அவருடைய வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லை. அவர்கள் குழந்தைகளை கண்முன்பதாக அடித்து கொலை செய்கின்ற ஒரு சூழலை அவர்கள் பெற்றிருந்த வேளையிலே, நம்பிக்கையற்ற நிலைமையிலே ஆவியானவருடைய செயல்பாடுகளை குறித்து இங்கே சொல்லப்படுகின்ற செய்தியை நாம் அறிந்து கொள்ள முடியும். வாசிக்கலாம். 11:12. அவர் பூமியின் 4 திசைகளில் இருந்தும் உங்களை கூட்டி சேர்க்க சித்தமுள்ள ஆவியானவராய், செயல்படுகின்ற ஆவியானவராய் இருக்கின்றார் என்று சொல்லி ஒரு புதிய வாழ்வை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும்படியாய்
அவர் கடந்து வருவார் என்ற நம்பிக்கையை இங்கே ஏசாயா தீர்க்கன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகின்றதை நாம் காணுகின்றோம். இன்றைய சூழலிலும் நாம் கிறிஸ்தவ நிலைமைகளை அறிந்திருக்கின்றோம். அநேக குழந்தைகள் தங்களுடைய வாழ்க்கையிலே எதிர்கால புது வாழ்க்கை என்ன என்பதை அறியாமல் சமுதாய செயல்பாடுகளினால் சீரழிக்கப்படுகின்ற நிலைமைகள், பெண்கள் அவ்விதமாக அநேக இடங்களிலே கொடுமைக்குள்ளாக வழிநடத்தப்படுகின்ற சூழல்கள், முதியோர்கள் அவ்விதமாக பெற்றோர்கள் பிள்ளைகளால் கைவிடப்படுகின்ற நிலைமைகள், இவைகளெல்லாம் நாம் அறிந்தவர்களாக இருக்கின்றோம். ஆனால் புதிய வாழ்வுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு விட்டு சென்றிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்திலே நாம் அவர் செயல்படும்படியாக நம்மை அனுமதிக்கின்ற வேளையிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை புதிய வாழ்க்கையாக மாற்றுகின்ற கடவுளாக இருக்கின்றார் என்று சொல்லி நாம் காணுகின்றோம். மூன்றாவதாக அங்கே ஆவியானவர் எவ்விதமான புது வாழ்க்கையை கொடுக்கின்றார்? முதலாவதாக நம்பிக்கையான வாழ்க்கையை தருகின்றவராக இருக்கின்றார். இரண்டாவதாக ஒரு குறைவற்ற ஆட்சி என்று அதை சொல்லுகின்றார்கள். பிற இனத்தாருக்கும் கொடியை ஏற்றி வைப்பார். நமக்கு மாத்திரமல்ல, பிற இனத்தாருக்கும் கொடியை ஏற்றி வைக்கின்ற கடவுளாக இருக்கின்றார் என்று அங்கே ஒரு குறைவற்ற ஆட்சியை கொடுக்கின்ற செயல்படுகின்ற ஒரு ஆவியானவர் நமக்கு வருவார், மேசியாவாக அவர் நமக்கு கொடுக்கப்படுவார் என்று சொல்லி சொல்லப்படுகின்ற செய்தியை நாம் காணுகின்றோம். இந்த மேசியாவின் மீது யார் இருப்பாராம்? ஞானத்தையும் உணர்வை அருளும் ஆவியானவர், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியானவர், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியானவர் அவரோடு இருப்பார். அவர்தான் மேசியா என்று நாம் அடையாளம் கண்டுகொள்ள முடியும் என்று ஏசாயா தீர்க்கன் சொல்லுகின்றதை நாம் காணுகின்றோம். அன்புக்குரியவர்களே, அவர் எல்லா ஜனங்களுக்கும் ஒரு குறைவற்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கின்ற, ஒரு ஆட்சியை கொடுக்கின்ற கடவுளாக அவர் செயல்படுவார். நீங்கள் அவருக்காக காத்திருங்கள் என்று இங்கே சொல்லப்படுகின்ற செய்தியை நாம் காணுகின்றோம். இன்றைய நாளிலும் நாம் விதமாகத்தான் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஜூன் 6ஆம் தேதி, அப்படியா? ஜூன் 6 என்ன உண்டாகும், நமக்கு எப்படி நம்முடைய நிலைமைகள் உருவாகும் என்று சொல்லி நாம் காத்திருக்கின்றவர்களாக இருக்கின்றோம். ஒரு நிகழ்ச்சியை நான் செல்போனிலே ஃபேஸ்புக்கிலே பார்த்து கொண்டிருந்த பொழுது தம்பியிடமும் நான் காட்டினேன். ஒரு கிராமத்திலே கிறிஸ்துவை அறிவிக்க சென்ற ஒரு வாலிபனை அவர்கள் துரத்துகின்றார்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்கு யார் அப்பா உனக்கு தெரியுமா? நீங்கள் எல்லாம் சோத்துக்கும் உங்களுடைய இதுக்காகவும் மதம் மாறிட்டு இங்கே வந்து எங்களை ஏமாற்ற பார்க்குறீங்களா? இன்னும் சிறிது காலம்தான் உங்களுடைய சர்ச்சு ஒன்றும் இருக்காது என்று அவரை துரத்தி விடுகின்ற சூழலிலும் அவர் மிகுந்த நம்பிக்கையோடு ஆவியானவருடைய வழிநடத்தலை பெற்றவராக, எங்கள் கடவுள் இருக்கிறார், அவர் ஜீவிக்கின்றார், அவர் இன்னும் உங்களை சந்திப்பார் என்று அவர் சொல்லி செல்லுகின்ற ஒரு வீடியோவை தற்சமயத்திலே பதிவேற்றம் செய்திருந்தார்கள். இன்றைய சூழல்களிலே நாம் சிறுபான்மையாக இருக்கின்ற இந்த நாட்களிலே நம்முடைய நம்பிக்கைகள் சிதறடிக்கப்படுகின்றன. நாம் ஆவியானவருக்காய் காத்திருக்கின்ற வேளையிலே நாம் எதிர்கொண்டிருக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் சிதறடிக்க பண்ணுகின்றவராய் இருக்கின்றார். பாபேல் சூழலிலே அவ்விதமாக நடைபெற்றதை நாம் காணுகின்றோம். ஆவியானவருடைய செயல்பாடு அங்கே கடந்து வந்தது. அவர்கள் என்ன பேசினார்கள் என்றே அவர்களுக்கு தெரியவில்லை என்று நாம் காணுகின்றோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்மை குறைவற்ற ஆட்சிக்குள்ளாக வழிநடத்தும்படியாக ஆவியானவருடைய செயல்பாடு நம்மோடு இருக்கின்றது என்று நாம் விசுவாசிக்கும்படியாக அழைக்கப்படுகின்றோம். ஏசாயா 32ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 32:15. அங்கே 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அங்கே ஒரு சொல்லுகின்ற ஒரு ஏசாயா தீர்க்கன் சொல்லுகின்றார். அதையும் வாசிக்கலாம் ஐயா. இதோ அதற்கு பின்பதாக சொல்லிவிட்டு வருகின்ற பொழுது இங்கே அவர் ஆவியானவர் வழியாய் நமக்கு கொடுக்கப்படுகின்ற நம்பிக்கையை இந்த பகுதியிலே நாம் காணுகின்றோம். அவர் மீண்டுமாக ஆவியானவர் நம்மேல் பொழியும் மட்டும் பாலை நிலம் செழுமையான தோட்டமாகும், செழுமையான தோட்டம் அடர்ந்த காடாக தோன்றும் என்று அதனுடைய நிறைவு பகுதி வரையிலும் ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்கு அருளப்பட்ட பின்பதாய் வருகின்ற
வழிநடத்துதலை குறித்து ஏசாயா தீர்க்கன் சொல்லுகின்றதை காணுகிறோம். ஒரு புதிய வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்வோம். நாம் என்று சொன்னால் நம்முடைய சமுதாயம் பெற்றுக்கொள்கிறதா இருக்கிறது என்று சொல்லி அங்கே சொல்லுகின்றதை நாம் காணுகின்றோம். சகரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே ஆவியானவர் அதை எவ்விதமாய் கொடுக்கிறார் என்பதை குறித்து சகரியா தீர்க்கன் சொல்லுகின்றார். அங்கே மன மாற்றத்தின் அடிப்படையிலே அவர் உங்களுக்கு உங்கள் மனதை மாற்றுகின்ற கடவுளாக இருக்கின்றார் என்று அங்கே சகரியா தீர்க்கன் வழியாக சுட்டி காட்டப்படுகின்ற செய்தியை நாம் அறிந்து கொள்ள முடியும். அன்புக்குரியவர்களே, புதிய வாழ்க்கை என்பது மன மாற்றத்தினால் வருகின்ற ஒரு வாழ்வாக இருக்கின்றது. அதை அருளுகின்றவர் ஆவியானவராய் இருக்கின்றார். அந்த ஆவியானவருக்காக நாம் காத்திருக்கின்ற வேளையிலே புதிய வாழ்க்கையை அவர் கொடுக்கின்றவராய் இருக்கின்றார். அந்த புதிய வாழ்க்கை நமக்கு விடுதலை பெறும் வரையிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் பெலனோடு காணப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் காணுகின்றோம். ஆவியானவருக்காக, மேசியாவுக்காக அவர்கள் காத்திருந்தார்கள். ஆவியானவர் அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்தினார். ஒரு புதிய வாழ்க்கையை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று நாம் காணுகின்றோம். ஆவியானவர் சமுதாயத்திலே செயல்படுகின்ற கடவுளாக இருக்கின்றார். இன்றைய கால சூழலிலும் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக அவருடைய வாழ்வுரிமைகள், அவருடைய அதிகாரங்கள் எல்லாம் பறிக்கப்பட்ட சூழலிலும் ஆவியானவர் நமக்கு உண்டு. அவர் புதிய வாழ்க்கையை நம்முடைய சமுதாயத்திலே, நம்முடைய தேசத்திலே, நம்முடைய மாநிலங்களிலே, நம்மை ஆளுகை செய்கின்றவர்களிலே கட்டளையிடுவார் என்ற நம்பிக்கையோடு நாம் காத்திருக்க அழைக்கப்படுகின்றோம். அவர் நமக்குள்ளாக இருக்கின்றார். ஆனால் அவரை நாம் அவருடைய செயல்பாடுகளுக்கு நம்மை அர்ப்பணித்து அவர் செயல்படும்படியாக நாம் நம்மை கொடுக்க அழைக்கப்பட கர்த்தர் நம்மை விரும்புகின்றவராய் இருக்கின்றார். இரண்டாவது பகுதியாக நாம் வாசிக்க கேட்ட அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களிலே அது இரண்டாவது W, வெயிட்டிங் ஃபார் த ஸ்பிரிட் ஆஃப் நியூ ஸ்ட்ரென்த் என்று சொல்லி நாம் காணுகின்றோம். முதலாவதாக ஃபார் த நியூ லைஃப், வெயிட்டிங் ஃபார் த ஸ்பிரிட் ஆஃப் நியூ ஸ்ட்ரென்த். புதிய பலனுக்காக அங்கே நாம் காத்திருக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். அவர் யோவான் 16ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வசனங்களிலே அவர் சொல்லுகின்ற வேளையிலே அவர் வந்து பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து உங்களுக்கு கண்டித்து உணர்த்துவார். ஆகவே நான் சென்ற பின்பதாக அவர் உங்களுக்கு அருளப்படுவார் என்று தன்னுடைய சீடர்களுக்கு அவர் சொல்லுகின்றார். சீடர்கள் தங்கள் பலனற்ற நிலைமையிலே அவர்கள் காணப்பட்டார்கள். கிறிஸ்துவை பிடித்து உண்பதாக அவர்கள் எல்லாம் ஓடி ஒளிந்து விட்டார்கள். அவர்கள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை தரிசித்த பின்பதாகவும் அவர் உலகிற்குள் சென்று அதை சொல்லுவதற்கான தைரியமும் இல்லை, பலனும் இல்லாத மக்களாய் இருந்தார்கள் என்று நாம் காணுகின்றோம். பெந்தைக்கோஸ்தே நாளிலே ஆவியானவர் அவர்களுக்கு அருளப்பட்டார். அவர்கள் சாட்சிகளாக மாறினார்கள் என்று நாம் காணுகின்றோம். சீடர்கள் ஒவ்வொருவரும் ஆவியானவரை பெற்ற பின்பதாக தங்களுடைய வாழ்க்கையிலே சாட்சியாக மாறினார்கள் என்று சொல்லி நாம் காணுகின்றோம். ஆவியானவரை பெற்றுக்கொள்ள நாம் காத்திருக்க வேண்டும். இரண்டாவதாக அவர்கள் ஜெபத்திலே ஒருமனப்பட்டவர்களாய் தரித்திருந்தார்கள். தரித்திருந்த வேளையிலே ஆவியானவருடைய வல்லமை, பெலன் அவர்களுக்கு அருளப்பட்டது என்று சொல்லி நாம் காணுகின்றோம். அவர் ஏன் காத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் மிகுந்த அழகாக சொல்லுகின்றார். வாசிக்கலாம். அந்த அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் பெற்றீர்கள் என்று சொல்லி அங்கே பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகின்றார். இங்கே நாம் கடவுளின் பிள்ளைகள் என்கின்ற ஒரு சாட்சிகளாய் மாறுகின்ற பலனை நாம் பயத்தின் ஆவியை அல்ல, இந்த உலகத்தின் ஆவியை அல்ல, பிதாவினுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகின்ற ஒரு தைரியத்தின் ஆவியை, பலத்தின் ஆவியை ஆவியானவரே நமக்கு கொடுக்கின்றவராக இருக்கின்றார். அவர் இருந்தால்தான் நாம் என்ன செய்ய முடியும்? ஸ்தேவான் அவ்விதமாக அதனால் தான் மரித்தார். எனக்கு இருக்கிற இந்த வைராக்கியம், என்னுடைய இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு இருக்கின்றவராக இருக்கின்றார், அவர் சாட்சியாய் மாறினார் என்று சொல்லி நாம் காணுகின்றோம். ஒவ்வொருவரும், ஒவ்வொரு சீடரும் தங்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்காக சாட்சியாய் மாறினார்கள். ஏனென்று சொன்னால் அவருடைய பிள்ளைகள் என்பதை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் அவர்கள் ஆவியானவருக்காய் காத்திருந்தார்கள். கிறிஸ்துவை ஆழமாக அறிந்து கொண்டார்கள். அதோடு பிதாவை தெரிந்து கொண்டார்கள். அதன் பின்பதாக
நானும் அவருடைய பிள்ளைகள் என்கின்ற சூழலிலே கிறிஸ்துவை போல அவர்கள் மரிக்கும்படியாய் சாட்சிகளை காத்து கொண்டார்கள் என்று சொல்லி நாம் காணுகின்றோம். யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கின்ற வேளையிலே ஆவியானவர் நம்மோடு இருக்கின்ற வேளையிலே கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வழிநடத்தப்படுகின்றோமாம். யாருக்குள்ளாக வழிநடத்தப்படுகின்றோம்? கிறிஸ்துவுக்குள்ளாக. இல்லை என்றால் நாம் ஏட்டு சுரக்காய் போல பைபிள் வசனத்தின் பிரகாரம் நம்மளா எடுத்துட்டு நம்மளா வழிநடத்தப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். ஆனால் ஆவியானவர் இருக்கின்ற வேளையிலே தான் நாம் கிறிஸ்துவினுடைய வழிநடத்துதலை பெற்றுக்கொள்ளுகின்றோம், கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கின்றோம். ஆகவேதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்றான், கிறிஸ்துவுக்குள்ளாக இன் கிரைஸ்ட் என்கின்ற வார்த்தையை அதிகமாக பவுல் அப்போஸ்தலன் பயன்படுத்துகிறதை நாம் காணுகின்றோம். அதோடு மாத்திரமல்ல, ரோமர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலேயும் பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலேயும் கிறிஸ்துவின் உயிர்ப்பிற்கு சாட்சி கொடுக்கும்படியாய் இருக்கின்றவர், பலன் கொடுக்கின்றவர் ஆவியானவர் என்று அங்கே சொல்லப்படுகின்ற செய்தியை நாம் அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், வீட்டில் சென்று நிறைய வசனங்கள் இருக்கிறது. ஆகவே விரைவாக நான் முடிக்க பிரயாசப்படுகிறேன். ஆக ஏன் காத்திருக்க வேண்டும், புதிய பலனை ஏன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் தான் இனி கிறிஸ்துவின் உயிர்ப்பிற்கு சாட்சியாய் இருக்கின்ற மக்களாய் இங்கே இருக்கின்றோம். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது வெறும் ஆசீர்வாதத்தின் வாழ்க்கை அல்ல. அது பாடுகள் நிறைந்த வாழ்க்கையாய் இருந்தாலும், அது ஆசீர்வாதத்தின் ஊடாய் கடந்து சென்றாலும், நம்முடைய சாட்சி கிறிஸ்து உயிரோடு இருக்கின்றார் என்பதற்கு இன்று நீங்களும் நானும் சாட்சிகளாய் மாற வேண்டும் என்றால், ஆவியானவர் நம்மோடு இருப்பார் என்று சொன்னால் அவரை நாம் அறிந்து கொள்ள முடியும், கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வழிநடத்தப்பட முடியும் என்று திருமறை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. எல்லாவற்றுக்கு மேலாக அவரே நமக்குள் மாற்றம் தருகின்றவராய் இருக்கின்றார் என்று பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுவுக்கு சொல்லுகின்ற வேளையிலே சொல்லுகின்றார். யாக்கோபு அப்போஸ்தலனும் அதை குறிப்பிடுகின்றார். எடுத்தவர்கள் இதை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1:14, யாக்கோபு 4:5. இது இரண்டிலும் நமக்குள்ளாக மாற்றம் தருகின்ற ஆவியானவர் நம்மை சாட்சியாக மாற்றுகின்ற பலனை தருகின்றார் என்று அங்கே சொல்லுகின்றதை நாம் காணுகின்றோம். ரோமர் 8:9. எடுக்க கஷ்டமா இருக்கும். நீங்கள் மாமிசத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவினுடைய ஆவி உங்களுக்குள்ளாக இருக்கும் என்றால், கடவுளினுடைய ஆவி உங்களுக்குள்ளாக இருக்கும் என்றால், நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல என்று சொல்லப்படுகின்ற செய்தியை நாம் காணுகின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவின் பலனை, கிறிஸ்துவிற்கு சாட்சியாய் நிற்கின்ற பலனை அருளுகின்றவர் ஆவியானவராய் இருக்கின்றார். அவருக்கு காத்திருக்க நாம் இந்த நாளிலே அழைக்கப்படுகின்றோம். அதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் அழகாக 1 கொரிந்தியர் 6:19 அவர் சொல்லுகின்றார். அவருடைய கோவில் நமது உடல் என்று அவர் சொல்லுகின்றார். நம்மிலே ஆவியானவர் வாசமாய் இருக்கின்றார் என்று சொல்லுகின்ற செய்தியை நாம் காணுகின்றோம். அவர்கள் அப்போஸ்தலர்கள் சாட்சிகளாக மாறினார்கள் என்று திருமறையிலே காணுகின்றோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் ஆகியவற்றிலே இங்கே அவர்கள் ஆவியானவருக்காய் காத்திருந்த வேளையிலே புதிய பலனோடு, புதிய கிருபைகளோடு அவர்கள் சாட்சிகளாய் மாறினார்கள் என்று சொல்லப்படுகின்ற செய்தியை நாம் காணுகின்றோம். இன்று நாம் அந்த சாட்சிகளாய் இருக்கின்றோமா? அந்த ஆவியானவரால் நமக்கு அருளப்பட்ட புதிய வாழ்க்கையை நாம் பெற்றிருக்கின்றோமா என்கின்ற ஒரு சிந்தனையை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கேட்டு பார்க்க அழைக்கப்படுகின்றோம். நிறைவாக 3ஆம் பகுதியாக நாம் வாசிக்க கேட்ட லூக்கா நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் 44 முதல் 49 பகுதிகளிலே அங்கே ஆண்டவர் ஒரு வாக்குறுதியை அவர் கொடுத்து செல்லுகின்றார். ஆக 3வது வெயிட்டிங் எதற்கு என்று சொன்னால், வெயிட்டிங் டு ரிசீவ் த ஸ்பிரிட் ஆஃப் ப்ராமிஸ்ட் என்று சொல்லி நாம் காணுகின்றோம். வாக்கு பண்ணப்பட்ட ஆவியானவரை பெறும்படியாக நாம் காத்திருக்க வேண்டும். அவர் நமக்கு உறுதி அளிக்கப்பட்டவராய் இருக்கின்றார். நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று அவர் சொல்லுகின்றவராய் இங்கே ஆவியானவரை குறித்து ஆண்டவர் சொல்லுகின்றார். அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கின்றார். அவரை பெற்றுக்கொள்வதற்கு நாம் காத்திருக்க அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றோம். அவ்விதமாக காத்திருந்து பெற்றுக்கொண்ட வேளையிலே ஒரு 11 ரெஃபரன்ஸ் இருக்குது, நிறையாவே இருக்குது. ஆனாலும்
நான் விரைவாக என்ன நடைபெறுகிறது, அவ்விதமாய் காத்து கொள்ளப்பட்ட வாக்கு பண்ணப்பட்ட ஆவியானவரை பெற்றுக்கொண்ட சூழலிலே நடைபெற்ற காரியங்களை திருமறையிலே நீங்கள் வீட்டில் சென்று படித்து தெரிந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். 1 பேதுரு 1 அதிகாரம் 12 வசனத்திலே சபை கூட்டுறவை ஆவியானவர் அவர் விருத்தி செய்கின்றவராயிருந்தார் என்று குறிப்பிடுகின்றார். சபை எப்பொழுது விருத்தி அடையும்? மெம்பர்ஸ் வர்றதுனால விருத்தி அடையாது. மெம்பர்ஸ் இன்னைக்கு வருவாங்க, நாளைக்கு போயிடுவாங்க. ஆனால் ஆவியானவருடைய கூட்டுறவு நமக்குள்ளாக இருக்கின்ற வேளையிலே, அவர் அருளுகின்ற பலனிலே நாம் தரித்திருக்கின்ற வேளையிலே, கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் ஆவியானவரால் வழிநடத்தப்படுகின்ற வேளையிலே, புதிய வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படியாய் நம்முடைய மனமாற்றம் ஆவியானவரால் நடத்தப்படுகின்ற வேளையிலே சபையின் கூட்டுறவு ஆண்டவர் அங்கீகரிக்கின்றவராயிருக்கின்றார். அதுவரையில் என்ன இருக்காது? சபையினுடைய வளர்ச்சியோ ஆசீர்வாதமோ இல்லை. அவருக்காக நீங்களும் நானும் இந்த நாட்களிலே காத்திருக்கும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இது ஒரு எச்சரிப்பின் செய்தியாகவும் இருக்கின்றது. இந்த நாட்களிலே ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருக்கின்ற நேரங்கள், நம்முடைய செயல்பாடுகள் குறைவு என்பதினால் கிறிஸ்துவில் இருந்து நாம் உலகத்தின் காரியங்களுக்குள்ளாக சிக்குண்டு தவிக்கின்ற மக்களாய் காணப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, ஆவியானவரை வாக்கு பண்ணப்பட்ட ஆவியானவர் நமக்கு இருக்கின்றார். அவரை பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த நாளிலே சபையாக, சமுதாயமாக, நம்முடைய தனி மனித வாழ்விலே நாம் காத்திருக்க கர்த்தர் நம்மை இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கின்ற கடவுளாக இருக்கின்றார். 1 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 6 வசனத்திலே அருட்பணி செய்வதற்கு உதவி செய்கின்றவராய் இருக்கின்றார். இவைகளெல்லாம் நம்முடைய முயற்சிகள் அல்ல. ஆவியானவர் நமக்கு உதவி செய்கின்ற வேளையிலே அவருடைய திருப்பணிகளை நாம் மேற்கொண்டு செய்ய இயலும் என்று அங்கே சொல்லப்படுகின்ற செய்தியை நாம் அறிந்து கொள்ள முடியும். கிறிஸ்துவை பற்றி சான்று பகருகிறவர் அவரே. நீங்களும் நானும் பெற்றுக்கொண்ட சாட்சி அல்ல, கிறிஸ்துவை நம்மில் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்ட வேளையிலே நாம் கொடுக்கின்ற சாட்சி. ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பார் என்றால் நம்முடைய சாட்சி கிறிஸ்துவை பற்றியதா இருக்கும் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகின்ற செய்தியை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதோடு மாத்திரமல்ல, 16 அதிகாரம் யோவான் 16-13 அவர் உண்மையை நோக்கி வழி நடத்துகின்ற கடவுளாக இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, 1 யோவான் 5 அதிகாரம் 6 வசனத்திலே அந்த உண்மையானவரே ஆவியானவர் என்று யோவான் அப்போஸ்தலர் சொல்லுகின்ற செய்தியை நாம் அறிந்து கொள்ள முடியும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நமக்கு வாக்கு பண்ணப்பட்ட ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள காத்திருக்க, அவருடைய திருப்பாதத்திலே அவரை நோக்கி ஜெபத்தோடும் வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஒருமனப்பாட்டோடும் ஐக்கியத்தோடும் அங்கே மேலறையிலே காத்திருந்தார்கள். ஆவியானவர் அருளப்பட்டார். அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டார்கள். மறைந்து ஒளிந்த வாழ்க்கையை விட்டு உலகத்திற்குள் கடந்து வந்தார்கள். சாட்சிகளாய் மாறினார்கள். புதிய பலனோடு கிறிஸ்துவுக்கு அவர்கள் நற்செய்தியை அறிவிக்க கடந்து வந்த மக்களாய் இருந்தார்கள். அவ்விதமாய் வந்த வேளையிலே சபைகள் பெருகிற்று என்று திருமறையிலே சொல்லப்படுகின்ற செய்தியை நாம் காணுகின்றோம். அன்புக்குரியவர்களே, நாமும் இந்த நாட்களிலே ஆண்டவர் கொடுத்த ஆவியானவர் நம்முடைய சபை தலைவர்களை அவர் ஏற்படுத்துகின்றவராய் இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் திருப்பணி செய்ய அருட்பொழிவு செய்கின்ற ஆவியானவராய் இருக்கின்றார். அதற்காக அவர் வாக்கு பண்ணப்பட்டிருக்கின்றார். அவர் எல்லாரிலும் இருக்கின்ற ஆவியானவராய் இருக்கின்றார் என்று சொல்லி அங்கே யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகின்ற அந்த வார்த்தையை நாம் வாசித்து நாம் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். 1 யோவான் 2 அதிகாரம் 5 வசனத்தை மாத்திரம் நாம் வாசித்து நிறைவு செய்வோம். 1 யோவான் 2. தெய்வ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும் என்று அங்கே சொல்லுகின்ற செய்தியை நாம் காணுகின்றோம். எல்லாரிலும் உம்முடைய வார்த்தையை கை கொள்ளுகின்ற வேளையிலே ஆவியானவர் அங்கே நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களின்படியாக அவர் அருளப்பட்டிருக்கின்ற செயல்களின்படியாக பூரண அன்பு அங்கே பெருகி இருக்கும் என்று அங்கே யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகின்றதை நாம் காணுகின்றோம். அன்புக்குரியவர்களே, ஆவியானவருக்காய் நாம் காத்திருக்கும்படியாய் ஆண்டவர் இந்த நாளிலே தன்னுடைய சீடர்களை அழைத்ததைப் போல மீண்டுமாய் நம்மிடத்திலும் அவ்விதமான அழைப்பை வைக்கின்ற கடவுளாக இருக்கின்றார். யோவான் நற்செய்தி 4 அதிகாரம் 24 வசனத்திலே ஆவியானவர் வருகின்ற பொழுது புதிய வழிபாட்டு முறைகளை அவர்
உருவாக்குவார் என்று சொல்லப்படுகிறதை காணுகிறோம். ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று அங்கே சமாரிய பெண்ணோடு அவர் உரையாடுகின்றதை நாம் காணுகின்றோம். அதோடு மாத்திரமல்ல, அவர் உள்ளத்திலே அவர் செயல்படுகின்ற கடவுளாக இருக்கின்றார் என்று யோவான் 7 அதிகாரம் 37 முதல் 39 வசனங்களிலே நாம் அறிந்து கொள்ள முடியும். லூக்கா நற்செய்தியாளரும் அவருடைய செயல்பாடுகளை குறித்து சொல்லுகின்றார். யோவான் நற்செய்தியாளர் ஆவியானவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்கின்ற செயல்பாடுகளை குறிப்பிடுகின்றார். லூக்கா நற்செய்தியாளரோ எவ்விதம் செயல்படுகின்றவராய் இருக்கின்றார் என்பதை குறித்து அவர் சொல்லுகின்றார். கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து அவர் சொல்லுகின்ற வேளையிலே தேவனால் எல்லாம் கூடும், அவருடைய ஆவியானவரால் எல்லாம் கூடும் என்று சொல்லுகின்ற ஒரு செயலை காணுகின்றோம். திருமுழுக்கு பெற்று கிறிஸ்து கரையேறின பொழுது புறாவை போல ஆவியானவர் வந்தார் என்று சொல்லி நாம் காணுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் நாம் கிறிஸ்துவின் விண்ணேற்றத்திற்கு முன்பதாக அவர் சந்தித்து, நீங்கள் நான் கொடுத்து செல்லுகின்ற ஆவியானவருக்காக காத்திருங்கள் என்கின்ற ஒரு அழைப்பை நமக்கு கொடுத்திருக்கின்றார். நாம் அவருக்காக காத்திருக்கின்ற வேளையிலே புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்கின்றவர்களாக இருக்கின்றோம். அவருக்கென்று நம்மை அர்ப்பணித்து அவர் நம்மிலே வாசம் பண்ணும்படியாய் செயல்படும்படியாய் நம்மை அர்ப்பணிக்கின்ற வேளையிலே புதிய பலனை நாம் பெற்றுக்கொள்கின்றவர்களாக இருக்கின்றோம். சாட்சிகளாக மாறுகின்ற செயல் நம்மால் அல்ல, அது ஆவியானவராலே உண்டாகிறது என்று சொல்லி நாம் காணுகின்றோம். மூன்றாவதாக, அவர் நமக்கு வாக்கு பண்ணப்பட்டவர். அதை பெற்றுக்கொள்ள இன்றைய நாளில் நாம் ஆயத்தமாக இருக்கின்றோமா என்று சொல்லி நாம் சிந்திக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். அவர் வருகின்ற வேளையிலே சபையின் ஐக்கியத்தை அவர் விருத்தி செய்கின்றார். அவர் அருட்பணிகளை செய்ய அவர் உதவி செய்கின்றார். கிறிஸ்துவை பற்றி சான்று பகர நமக்கு உதவி செய்கின்றவராயிருக்கின்றார். அவர் நம்மை உண்மை நோக்கி வழிநடத்துகின்றவராயிருக்கின்றார். அவரே உண்மையாக இருக்கின்றார் என்ற சத்திய வேதங்கள் நமக்கு சொல்லுகின்ற செய்தியை நாம் உணர்ந்தவர்களாக, அவர் நமக்கு வாக்கு பண்ணப்பட்டவர், இந்த நாளிலும் நம்மோடு கூட வாசம் பண்ணும்படியாக காத்திருக்கின்றவர், வாசம் பண்ணி இருக்கின்றவர். இன்னுமாய் நம்மை பலப்படுத்த நாம் அவருடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகின்றோம். ஆகவே ஆவியானவர் சமுதாயத்திலும் செயல்படுகின்றவராயிருக்கின்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் தாங்கள் விடுதலைக்காக போராடின சூழலிலே அங்கே அவர் மெசியாவோடு அவருடைய ஆவியானவர் அவரோடு இருந்து எங்களை விடுவிப்பார் என்கின்ற ஒரு நம்பிக்கையில் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று நாம் காணுகின்றோம். அதே வேளையிலே அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையிலே புதிய பலனை அவர்கள் காத்திருந்து பெற்றுக்கொண்டார்கள். அதே போன்று லூக்கா நற்செய்தியிலே ஆண்டவர் சொல்லுகின்றார், நீங்கள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவரை பெற்றுக்கொள்ள அவர் வாக்கு பண்ணப்பட்டவராயிருக்கின்றார், அவருக்காக காத்திருங்கள் என்று சொன்ன செய்தியை இந்த நாளிலே நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இன்றைய சூழல்கள் நம்மை அச்சுறுத்துவதாக இருக்கின்றது. தனி மனித வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கை, இன்னுமாய் நம்முடைய திருச்சபை வாழ்க்கை, எல்லாவற்றிலும் அநேக போராட்டங்களை நாம் சந்தித்து வந்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே பலன் தருகின்ற ஆவியானவர், புதிய வாழ்வை தருகின்ற ஆவியானவர், நம்பிக்கையாய் நம்மை வழிநடத்துகின்ற ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கின்றார். அவரை பெற்றுக்கொள்ள அவருடைய கிரிகைகளுக்குள்ளாக நம்மை தாழ்த்துவோம். இந்த வேளையிலும் ஆவியானவர் நம்மோடு வருகின்ற வேளையிலே ஆவியானவர் நம்மை எவ்விதமாக ஆசீர்வதிக்க சித்தமுள்ள கடவுளாக இருக்கின்றார் என்பதை ஒரு பாடல் பாடி நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகின்றேன். இங்கே ஆவியர் நம்மோடு கூட வருகின்ற வேளையிலே பிதாவை அப்பா என்று அழைக்கின்ற பாக்கியத்தை கொடுக்கிறார். அவருடைய பிள்ளைகள் என்று நாம் அழைக்கின்ற ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். பாவியர் எல்லாவற்றுக்குமாய் பேரருள் கிடைக்கின்ற ஒரு கிருபையை அவர் கொடுக்கின்றவராய் இருக்கின்றார். அவர் தந்தையும் மைந்தனையும் சொந்தம் கொண்டாட அவர் ஒருவரே நம்மை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார் என்று இந்த வேளையிலுமே நாம் தெரிந்த பாடல் தான் வெள்ளைப்புறா ஒன்று நாம் இந்த கன்வென்ஷன் நாட்களிலே நாம் பாடினோம். அவர் வரவால் விடுதலை உண்டு, அவர் வரவால் சாந்தமும் தயமும் எங்கும் வளர்ச்சி பெறுகின்றதா இருக்கின்றது, மகிழ்வும் மாண்பும் பெருக செய்கின்ற செயல் வீரராய் அவர் இருக்கின்றார் என்று நாம் காணுகின்றோம். அவர் இந்த நாளிலும் நமக்கு அருளப்பட்டிருக்கிறார். அவருக்காக காத்திருக்க இன்னும் ஆண்டவரின் குரல் நம்மை அழைக்கின்றதா இருக்கிறது என்பதை உணர்ந்து நம்மை அவருடைய கரங்களில் அர்ப்பணிப்போம். வெள்ளைப்புறா ஒன்று விண்வெளியில் பற
பறந்ததம்மா. கள்ளமில்லா இயேசுவின் மேல் கனிவாக அமர்ந்ததம்மா வெள்ளை புறா ஒன்று. ஆவியர் அமர்ந்தால் அருள்மழை பொழியும். ஆண்டவர் பெயரை அப்பா என்றழைக்கும். ஆவியர் அமர்ந்தால் அருள்மழை பொழியும். ஆண்டவர் பெயரை அப்பா என்றழைக்கும். பாவியர் எவர்க்கும் பேரருள் கிடைக்கும். ஒரே தந்தையின் மைந்தாராய் சொந்தம் கொண்டாடிட வெள்ளை புறா ஒன்று. விண்வெளியில் பறந்ததம்மா. கள்ளமில்லா இயேசுவின் மேல் கனிவாக அமர்ந்ததம்மா வெள்ளை புறா ஒன்று. வேந்தரின் வரவால் விடுதலை கிடைக்கும். சாந்தமும் தயவும் சொல்லாமல் வளரும். வேந்தரின் வரவால் விடுதலை கிடைக்கும். சாந்தமும் தயவும் சொல்லாமல் வளரும். மாந்தரின் மகிழ்வும் மாண்புடன் பெருகும். ஒரே மன்னரின் மைந்தாராய் மன்னவர் வாழ்ந்திட வெள்ளை புறா ஒன்று. விண்வெளியில் பறந்ததம்மா. கள்ளமில்லா இயேசுவின் மேல் கனிவாக அமர்ந்ததம்மா வெள்ளை புறா ஒன்று. அன்பின் ஆண்டவரே, ஆவியானவரே, இந்த வேளையிலும் நீர் எங்களோடு இடைப்பட்டதற்காய் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் சாமி. நீர் எங்களோடு இருக்கின்றவராய் இருக்கின்றீர். உண்மையிலே நாங்கள் பலன் கொள்ளவும், உண்மையிலே நாங்கள் புது வாழ்வை பெற்றுக்கொள்ளவும், உண்மையிலே நாங்கள் சாட்சியாய் கிறிஸ்துவுக்கு நிற்கும்படியாகவும் கர்த்தர் தாமே விடுதலையை கொடுக்கின்ற கடவுளாய் எங்களோடு இருந்து வழிநடத்துகின்றவராய் இருக்கின்றீர் என்பதை அறிந்து கொள்ள நீரே எங்களுக்கு துணை செய்தீர். நன்றியோடு நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். தொடர்ந்து எங்களோடு வழிநடத்தும்படியாக எங்களுடைய திருச்சபையின் குடும்பங்களை நாங்கள் உங்களுடைய கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம். உங்களுடைய தேசத்தை கொடுக்கின்றோம். உங்களுடைய திருச்சபைகள் அனைத்தையும் உங்களுடைய கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம். எங்களை ஆளுகை செய்கின்றவர்கள் தலைவர்கள் ஒவ்வொருவருக்காக நன்றிகளை எடுக்கின்றோம். விடுதலையை கொடுக்கின்ற நீர்தாமே கிறிஸ்துவின் பிதாவின் பிள்ளைகள் என்று நாங்கள் சாட்சி பகர தொடர்ந்து எங்களோடு நீர் இடைபடுவீராக. இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென். கடவுளுடைய வார்த்தையை கேட்ட நாம் தொடர்ந்து நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் நன்றி இருதயத்தோடு கடவுளுக்கென்று படைப்போம். கீர்த்தனைகளிலே பாடல் எண் 210 ஆதாரம் நீர்தானையா என்ற பாடல் பாடி நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கென்று படைப்போம். இந்த பாடல் வேளையிலே ஸ்தோத்திர காணிக்கை படைக்கிறவர்கள் நீங்கள் முன்வர அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கீர்த்தனை எண் 210. ஆதாரம் நீதானையா என் துணையே
ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, கிருபை மிகுந்தவரே, இந்த நல்ல நாளிலும் நாங்கள் நன்றி இருதயத்தோடு உம்முடைய திருப்பாதத்திலே நன்றி செலுத்தும்படியாக ஆவியானவர் எங்களோடு இருக்கின்றவர். எங்களை வழிநடத்தி உம்முடைய அன்பின் ஆழங்களையும் உமக்காக காத்திருக்கின்ற அனுபவத்தின் ஆசீர்வாதங்களையும் உணர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை தந்தையை நன்றியோடு துதிக்கிறோம் சாமி. இந்த வேளையிலுமே நாங்கள் நன்றி இருதயத்தோடு உம்முடைய வழிநடத்தல்களை எண்ணி உம்முடைய திருப்பணிகளுக்கென்று காணிக்கைகளை படைத்திருக்கிறோம். படைத்த கரங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். அதன் வழியாக உம்முடைய இறையரசு கட்டப்பட கடவுள் உதவி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலுமே படைக்கப்பட்டிருக்கிற ஸ்தோத்திர காணிக்கைகள், பை காணிக்கைகள் எல்லாவற்றுக்குமாய் நாங்கள் உம்மை துதிக்கின்றோம் சாமி. கர்த்தருடைய கிருபையின் கரம் அதன் வழியாக உம்முடைய திருப்பெயர் மகிமைப்பட கர்த்தர் தாமே இரக்கம் செய்வீராக. இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். நாம் யாவரும் இந்த வேளையிலும் 42ஆம் பக்கத்தில் இருக்கிற 2வது லித்தானியா ஜெபத்தை நாம் சேர்ந்து ஏறெடுப்போம். ஒவ்வொரு ஜெப குறிப்புக்கு பின்பதாக கர்த்தாவே கிருபையாயிரும் என்று நாம் ஆண்டவரிடத்திலே மன்றாடும். பரத்திலிருந்து வரும் சமாதானத்திற்காகவும் நம்முடைய ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே கிருபையாயிரும். அகில லோக சமாதானத்திற்காகவும் கடவுளுடைய பரிசுத்த சபைகளின் நல்வாழ்வுக்காகவும் அவைகளின் ஒருமைப்பாட்டுக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நம்முடைய பேராயர்களும் மற்றெல்லா பணிவிடைக்காரரும் விசேஷமாக சினாடு பெருமன்றத்திலே புதிய முதன்மை பேராயர்கள் தெரிவு செய்யப்படத்தக்கதாகவும் எல்லாவற்றுக்கும் மேலாக நமது திருமண்டலத்தின் பேராயர் அருட்பெருந்தறிவர் ரைட் ரெவரண்ட் ஜெயசிங் பிரின்ஸ் பிரபாகர் ஐயா அவர்கள் நல்ல இதயத்தோடும் சுத்த மனச்சாட்சியோடும் தங்கள் பணிவிடையை நிறைவேற்ற கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நமது தேசத்தின் ஜனாதிபதி, பிரதமர், அதிகாரம் வகிப்பவர் எல்லாருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. வியாதியஸ்தர், உபத்திரப்படுவோர், துக்கப்படுவோர், மரண தருவாயில் இருப்போர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. ஏழைகள், பட்னியாயிருப்போர், அனாதைகள், விதவைகள், உபத்திரப்படுவோர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. அந்தகாரத்தினின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய மகத்துவங்களை காண்பிக்கும் பொருட்டாக நமக்காக கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை பண்ணும் யாவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, திருச்சபையின் முழு சரீரத்தையும் உமது ஆவியானவரால் ஆண்டு பரிசுத்தப்படுத்துகிறவரே, உமது திருச்சபையில் எல்லா நிலையிலும் உள்ள மனிதருக்காகவும் உமது சன்னதியில் நாங்கள் ஏறெடுக்கும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் அங்கீகரித்தருளும். ஒவ்வொரு அங்கத்தினரும் தன் அழைப்பிலும் பணிவிடையிலும் உண்மையோடும் தெய்வ பக்தியோடும் உமக்கு ஊழியம் செய்ய நீர் அனுகரிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இதயத்தையும் சிந்தையையும் காக்க கடவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்தின தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. ஆராதனை நிறைப்பாடலாக பாமாலை எண் 360 என் கர்த்தாவே உம்மில்தான் முழு நெஞ்சத்தாலே நான் என்ற பாடலை நாம் யாவரும் எழுந்து நின்று பாடுவோம். பாமாலை எண் 360.
அன்பின் ஆண்டவரே, அன்பின் தயாபரரே, கருணை மூர்த்தியாய் உலகில் இருந்தவரே, இந்த நாளிலுமே நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கின்ற உம்முடைய தூய ஆவியானவரை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக காத்திருக்க அழைப்பை பெற்ற நாங்கள் இந்த நாளிலும் அவரால் தொடர்ந்து வழி நடத்தப்பட உம்முடைய சிலுவையின் சாட்சிகளாய் இந்த உலகில் காணப்பட உம்முடைய கிருபைக்குள்ளாய் எங்களை தாழ்த்துகின்றோம். ஆவியானவர் தாமே தொடர்ந்து எங்களை பலப்படுத்துவீராக. எங்களுடைய வாழ்க்கையில் புது வாழ்வை கட்டளையிடுவீராக. வாக்களிக்கப்பட்ட உம்மை நாங்கள் பற்றி கொள்ள நீர் கிருபை செய்வீராக. இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரே, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரே, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரே, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடே போக கடவோம்.